டென்டல் செராமிக்னா முதல்ல என்னென்னா அதுக்கப்புறம் வந்து கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டென்டல் செராமிக் கேட்பாங்க. இப்போ வந்து முதல்ல செராமிக்ஸ்னால் என்ன? செராமிக்ஸ்னால் வந்து ஒரு டூத் லைக் அப்பியரன்ஸாக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ரென்தனிங் மெட்டீரியல். தீஸ் வந்து கேப்பிங் ஆஃப் எஸ்தெட்டிக் ஃபார் எஸ்தெட்டிக்ஸ் அண்ட் கேப்பிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதோட காம்போசிஷன் ஆஃப் த சிலிக்கா வந்து காம்போசிஷன் வந்து சிலிக்கா அண்ட் அதுக்கப்புறம் வந்து கிளே பார்ட்டிகலாக இருக்குது. சிலிக்கா வந்து ஃபில்லர் ஆகவும் கிளே வந்து பில்டராகவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து காம்போசிஷன் வந்து ப்ரோசலினில் செராமிக்கோட இது வந்து சிலிக்கா ஃபில்லரு. அதுக்கப்புறம் வந்து கிளே பார்ட்டிக்கல் அண்ட் பில்டராக இருக்குது. இப்போ வந்து ப்ரோசலினில் வந்து கேலின், குவார்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபெல்ஸ்பார் மெட்டீரியலாக இருக்குது. அதுக்கப்புறம் மெட்டல் செராமிக் வந்து ஒரு க்ரௌன் விச் இஸ் மெட்டல் கோப்பிங் இஸ் கோட்டட் வித் த செராமிக்ஸ் ஆஃப் த பிளேஸ் இருந்து அபோவாக இருக்குது. ப்ரோசலின் இது வந்து தின் ஃபாயில் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டன்ட் ஆஃப் த மெட்டல் கேப்பிங் இந்த செராமிக் கோட்டட் ஒரு தின் ஃபாயிலுக்கு மேலே வந்து இந்த செராமிக் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கேலின், அதுக்கப்புறம் வந்து குவார்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபெல்ஸ் குவார்ட்ஸ்ன்னு இருக்குது. ஆல் செராமிக் நான் மெட்டல், அதுக்கப்புறம் ஒன்லி செராமிக். ஆல் செராமிக் நான் மெட்டல் ஆல் செராமிக்ஸ்னால் என்ன? நோ மெட்டல், அதுக்கப்புறம் ஒன்லி செராமிக் மட்டும்தான் இருக்கிறது. இப்போ கிளாஸிஃபிகேஷன் வந்து பேஸ்டு வந்து டெம்பரேச்சரில் வந்து செராமிக் கெப்ட் அந்த ஃபர்னேஸில் என்னென்னலாம் இருக்குன்னா ஹை டெம்பரேச்சரில் வந்து லெஸ் தென், அதுக்கப்புறம் வந்து கிரேட்டர் தென் 1300 டிகிரி செல்சியஸ், மீடியமில் வந்து 1100 to 1300 டிகிரி செல்சியஸ், லோ டெம்பரேச்சரில் வந்து 850 to 1100 டிகிரி செல்சியஸ், அல்ட்ரா ஹீட்டிங்கில் வந்து அல்ட்ரா லோ டெம்பரேச்சரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அல்ட்ரா லோ டெம்பரேச்சரில் வந்து 850 டிகிரி செல்சியஸில் இருக்குது. பேஸ்ட் அந்த டைப்பில் வந்து ஃபெல்ஸ்பார் ப்ரோசலின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லித்தியம் டைசிலிகேட், அதுக்கப்புறம் லென்டிகேட், அதுக்கப்புறம் வந்து ரெயின்ஃபோர்ஸ்டு ப்ரோசலின் இருக்குது. இது வந்து ஷைனி வெரி ஏஸ்தட்டிக்காக வந்து இருக்குது. கிளாஸ் இன்ஃபில்ட்ரேட்டட் அலுமினா, அதுக்கப்புறம் வந்து ஸ்பைனல் சிர்கோனியா. தீஸ் கேன் பி டன் டு தி ஆல் செராமிக். அதுக்கப்புறம் இட் ஹேஸ் போத் ஏஸ்தட்டிக் அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்குது. கிளாஸ் இன்ஃபில்ட்ரேட்டட் செராமிக்ஸ், ஃபெல்ஸ்பார் ப்ரோசலின், லித்தியம் டைசிலிகேட், அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் இன்ஃபில்ட்ரேட்டடில் வந்து அதுக்கப்புறம் வந்து அலுமினா, ஸ்பெரிக்கல், அதுக்கப்புறம் வந்து சிர்கோனியா இருக்குது. கேன் பி டன் இன் த ஆல் செராமிக் போத் ஆர் எஸ்தெட்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷனில் வந்து கோர் செராமிக் இருக்குது. குரோம் செராமிக்கோட ஃபங்க்ஷன் வந்து இட் வில் பி ஃபுல் க்ரௌன் கேன் பி டன். அதுக்கப்புறம் ஒப்பேக் செராமிக் வந்து இது லைட் குட் நாட் பி அதுக்கப்புறம் வந்து பாசஸ் த்ரூ இட். லைட் cannot be passes through it. அதுக்கப்புறம் வார்னிஷிங்கில் வந்து அதுக்கப்புறம் வந்து கவரிங் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த க்ரௌன் அதுக்கப்புறம் நாட் கம்ப்ளீட் க்ரௌன். இதுக்கப்புறம் வார்னிஷ் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த க்ரௌனில் வந்து பண்ணுவாங்க, ஆனால் வந்து நாட் கம்ப்ளீட் க்ரௌனில் வந்து பண்ண மாட்டாங்க. இது வந்து வார்னிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஸ்டெயின் இஸ் அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷனில் வந்து ஸ்டெயின்ஸ் வந்து தீஸ் ஆர் த மெட்டீரியல் இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஸ்டெயினிங். அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் த கலர் குரோமிக்காண்டி. கிளேஸ் வந்து இஸ் ஸ்மூத் அண்ட் கிளாசி சர்ஃபேஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கோர் செராமிக், ஒப்பேக் செராமிக், வார்னிஷ் செராமிக், ஸ்டெயின் செராமிக், கிளேஸ் செராமிக்னு இருக்குது. கிளேஸ் செராமிக் இருக்குது. தீஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த மைக்ரோஸ்ட்ரக்சர் கிளேஸ் செராமிக்ஸ். கிறிஸ்டலின் செராமிக், கிறிஸ்டல் கண்டெய்னிங் கிளாஸ் செராமிக். பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரென்தனிங்கில் வந்து அதுக்கப்புறம் வந்து மினிமைசிங். இப்போ வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்தனிங்கில் வந்து அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்தனிங் இந்த ஃபிலிப்ஸில் வந்து மினிமைஸ் த எஃபெக்ட் ஆஃப் த ஸ்ட்ரென்த் கான்சன்ட்ரேஷன் அப்படின்ட்டு இருக்குது. ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷனில் வந்து இந்த எட்ஜ் ஹேஸ் பீன் வெல் ரவுண்டட் மினிமைஸ் த ஸ்ட்ரெஸ் அதுக்கப்புறம் வந்து ஷார்ப் எட்ஜ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஷார்ப்பு மினிமைஸ் த அதுக்கப்புறம் ரவுண்டட் இடத்துல வந்து மினிமைஸ் பண்ணிடுவாங்க. மினிமைஸ் த எஃபெக்ட் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷனில் வந்து
என்னதுன்னா தி எட்ஜ் வந்து டு பி வெல் ரவுண்டடாக இருந்துச்சுன்னா இது வந்து மினிமைஸ் ஸ்ட்ரெஸ்ஸு. பட் ஷார்ப் எட்ஜாக இருந்துச்சுன்னா மோர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்புறம் மோர் ஸ்ட்ரெஸ்ஸு ஷார்ப் எட்ஜில் வந்து மோர் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் த ரெசிடியல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கோஎஃபிஷியன்ட்டில் வந்து இன்க்ரீசிங் இன் த மெட்டல் தென் தி செராமிக் இன்க்ரீசிங் மெட்டல் தென் த செராமிக். அதுக்கப்புறம் வந்து இட் காசஸ் டு த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த மெட்டல் டியூ டு த எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ரெஸ் இஸ் கிரியேட்டட். அதுக்கப்புறம் மெட்டல் ஹோல்டர் செராமிக்ஸ். இப்போ மெட்டல் ஹோல்டு செராமிக்ன்றது மினிமைஸ் நம்பர் ஆஃப் ஃபயரிங். அதுக்கப்புறம் ஃபயரிங் சைக்கிள். அதுக்கப்புறம் வென் ஹீட்டட் ஃபார் அதுக்கப்புறம் மெனி டைம்ஸ் நிறையா டைம்ஸ் வந்து இதை வந்து ஹீட் பண்ணணும் நல்லா. அதுக்கப்புறம் வென் ஹீட்டட் ஃபார் த மெனி டைம்ஸ் த செராமிக்ஸ் வில் பி பிரேக்கன். அதுக்கப்புறம் செராமிக்ஸ் இட் வில் பி பிரேக்கனாக இருக்கும். மினிமைஸ் த ஃபயரிங் ஸ்ட்ரென்த் கொடுத்தா கூட அதுக்கப்புறம் வந்து மெனி டைம்ஸ் வந்து ஹீட்டட் வந்து அடிக்கடி கொடுத்தா கூட செராமிக்ஸ் வந்து பிரேக் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து அயானிக் எக்ஸ்சேஞ்சில் வந்து பொட்டாசியம் அண்டு கால்சியம் இருக்காது. இது வந்து லார்ஜ் இந்த சைஸ். சோடியம் வந்து ஸ்மாலர் இந்த சைஸ். லாங்கர் சைஸ் ஆஃப் பொட்டாசியம் வந்து இட் வில் டு த ரீப்ளேஸ் இந்த அதுக்கப்புறம் வந்து ஸ்பார் ஆஃப் ஸ்மாலர் சைஸ் ஆஃப் த சோடியம் அயான் இஸ் டியூ டு த லேக் ஆஃப் ஸ்பேஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் கிரியேட்டட். லேக் ஆஃப் த ஸ்பேஸ் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட்டட் ஆகுது. due to the lack of the space வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட். பொட்டாசியம் வந்து லார்ஜ் வந்து ரீப்ளேஸ் சோடியம் அயான் வந்து ரீப்ளேஸ் ஆகிறதுனால இது வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட்டட் ஆகுது. மோர் ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட்டட் ஆகுது. தெர்மல் டெம்பரேச்சரில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இஸ் பி அண்டர் தி அதுக்கப்புறம் வந்து அவுட்டர் லேயர் இஸ் அலோன். அதுக்கப்புறம் வந்து இஸ் கூலர் டு த சடன்லி இந்த இன்னர் கூலிங். சடனாக வந்து இன்னர் கூலிங் ஆயிடுது. தீஸ் ஆர் த ஸ்லோலி இன்க்ரீசிங் இன் த ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன். இட் இன்க்ரீசிங் இன் த பாண்டிங் பிட்வீன் தி மெட்டல் அண்ட் செராமிக். Compression strengthening is adding to the increasing in the strengthening of the material like zirconia. அதுக்கப்புறம் லித்தியம் டைசிலிகேட்டாக இருக்குது. டிப்ரெஷன் ஸ்ட்ரென்தனிங்னா is added to the increasing அதுக்கப்புறம் increase the strengthening material வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஜிர்கோனியம் வந்து லித்தியம் டைசிலிகேட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரென்தனிங் வந்து இன்க்ரீஸாக இருக்குது. இன்டரப்ஷன் ஆஃப் த கிராக் ப்ரொபகேஷன் வந்து it cracks is present in the crack is spotted there now does not reaches the metal. அதுக்கப்புறம் வந்து interruption of the crack propagation வந்து interruption of the crack propagation வந்து crack வந்து present in the crack spotted there does not அதுக்கப்புறம் reaches in the metal. அதுக்கப்புறம் என்ன adding increasing in the metallic zirconia லித்தியம் டைசிலிகேட்டாக இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மேஷன் டச்சிங்கில் வந்து partially அதுக்கப்புறம் stabilized zirconia these are the tetragonal ஃபார்மாக இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மிங் டச்சிங்கில் வந்து these are the tetragonal form. these are the partially stabilized zirconiaவாக இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மிங் டச்சினிங் பார்ஷியலி ஸ்டெபிளைஸ் zirconia டெட்ராகோனல் ஃபார்மு. அதுக்கப்புறம் வந்து ஜீரோக்கப்புறம் வந்து ஆன் தி ஹீட்டிங் வந்து 1400 degrees Celsius இஸ் அன்ஸ்டேபிள் ஃபார்மாக. அதுக்கப்புறம் வந்து transformed to the stable form monocalic zirconia வந்து so the material hardness does not break the classification of the ceramic system. Metal ceramic system is all ceramic system. metal ceramic system all ceramic classification of the systemல வந்து metal ceramic system இருக்குது, all ceramic system இருக்குது. the fabrication வந்து the sudden technique. அப்புறம் வந்து condensation technique இருக்குது. condensation technique removed by the stress in water வந்து fabrication பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் glazing வந்து ஒரு ஒயிட் அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கும். it will be soft and glazing the best. the glazing must be done in the low temperature so the layer is inside does not got அதுக்கப்புறம் deteriorated ஆகாது. CAD/CAMல வந்து these are widely அதுக்கப்புறம் இது பண்ணுறாங்க. வந்து ஸ்கேனர் இன்ட்ராஓரல் ஸ்கேனர்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்
மெட்டல் செராமிக் கிரவுண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு abundant to the அதுக்கப்புறம் லோட்டிங் சிமெண்ட். அதுக்கப்புறம் ஆல் செராமிக் சிஸ்டம் வந்து ஃபிக்ஸ்டு abundant to the ரெசில் சிமெண்ட்டாக இருக்குது. கேட்கேம் எக்ஸ்பிளனேஷன். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த சிஸ்டம் ஸ்கேனர் மில்லிங் மிஷின் செராமிக் பிளாக்.